எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி, மத, இன, நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனத்தில் வேரூற்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். தேங்க்யூ. இதயம் நல்லெண்ணெய் அதிபர் முத்து அவர்கள் முன்னாள் ஆளுநர் டிஸ்ட்ரிக்ட் 3212வின் பில்லராக இருந்திருக்கார். நிறைய டொனேஷன்ஸில் அவருக்கு நிகர் அவர்தான். அப்படிப்பட்டவர் தற்போது நம்முடன் இல்லை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்காக ஒரு 2 minutes சைலண்ட். மாண்புமிகு தலைமை விருந்தினர், எங்கள் மாவட்ட ஆளுநர் இன்ஜினியர் ரொட்டேரியன் ஜே தினேஷ் பாபு அவர்களே, மாண்புமிகு கௌரவ விருந்தினர் இளவரசி ஜெயகாந்த் அம்மா அவர்களே, மற்றும் ஜோன் 12இன் துணை ஆளுநர் ரொட்டேரியன் பி குமாராஜா அண்ணா அவர்களே, எங்கள் ரோட்டரி மாவட்ட நிர்வாகிகளே, இந்த பரிபூரணையின் சேர்மன் ரொட்டேரியன் பி சகானாக்கா அவர்களே, இந்த பரிபூரணியின் செக்ரட்டரி ரொட்டேரியன் காருண்யா குணவதி அவர்களே, எனக்கு தூணாக இருக்கும் எனது செக்ரட்டரி ரொட்டேரியன் அபினவ் அவர்களே, மற்றும் ரோட்டரி நண்பர்களே, இன்று விருது பெறவுள்ள சிறந்த பெண்மணிகள் மற்றும் இங்கு திரண்டுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி தலைவர் என்ற முறையில் இன்று நடைபெறும் பரிபூரணி உமன்ஸ் அச்சீவர் அவார்ட் 2026 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இதயம் கனிந்த வரவேற்பு தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். பெண்கள் இன்று சமூக முன்னேற்றத்தின் முக்கிய சக்தியாக திகழ்கிறார்கள். கல்வி, தொழில் முனைவு, விளையாட்டு, சமூக சேவை போன்ற பல துறைகளில் அவர்கள் சாதித்து சமூகத்திற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருந்து வருகின்றனர். அந்த சாதனைகளை கௌரவிக்கும் நோக்கத்துடன் இந்த பரிபூரணி உமன் அச்சீவர்ஸ் அவார்ட்ஸ் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பிக்க வருகை தந்துள்ள எங்கள் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தும் இளவரசி ஜெயகாந்த் அம்மா அவர்களுக்கும் எங்கள் ரோட்டரி குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்த பாடுபட்ட பரிபூர்ணி சேர்மன் ரொட்டேரியன் பி சகானா அக்கா அவர்களுக்கும் செக்ரட்டரி காருணி அவர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். மற்றும் எங்கள் சங்கத்தின் தூணாக இருக்கும் எங்கள் லேடி மெம்பர்ஸ் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இன்று எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் மயிலண்ணாச்சி அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த உதவிய எங்கள் ரோட்டரி கிளப் செயலாளர் ரொட்டேரியன் ஏஆர் அபினவ், அசிஸ்டன்ட் கவர்னர் பி குமாராஜா அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் உரித்தாக்குகிறேன். இன்று விருது பெறவுள்ள அனைத்து பெண்மணிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இன்னும் பல உயரங்களை அடைய இறைவன் அருள் புரிய வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் ஒரு சிறந்த தருணமாக அமையும் என நம்புகிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் அன்பு கூர்ந்து வரவேற்றி அமர்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Thank you, sir, for your sweet welcome. Next, empowered women empower the world. So as the chairman of this event, Mrs. Sahana B. Manan,
who empowers herself by her willpower and dedication. A woman of courage and hard work, may I request her with lots of love to deliver the purpose of the event. A warm good evening to the beautiful souls of Rajapalayam gathered here. As we celebrate International Women's Day here today, let us remember the powerful words of Malala. I raise up my voice, not so that I can shout, but so that those without a voice can be heard. And as beautifully said by Theodore, there is no force more powerful than a woman determined to rise. I think you can clap for this. Yes, it's for you. So it's my absolute honor and pleasure to welcome you all to this Paripurani 2026, a celebration dedicated to recognizing and honoring extraordinary women who have made remarkable contributions in their own unique ways. Paripurani was initiated by the Rotary Club of King City in 2023 with a heartfelt mission to recognize the inspiring yet often untold stories of women whose strength, dedication, and perseverance quietly shape our society. What began as a humble initiative quickly became a remarkable success. And today, we proudly mark the 4th successful year of celebrating this extraordinary. I won't speak if you don't, because you're honoring yourself. So the word Paripurani symbolizes completeness, fulfillment, and wholeness. It represents the strength, wisdom, compassion, and resilience that women bring into the world every single day. Today, we celebrate women who truly embody this spirit, women who have carried their roots, values, and dreams to greater heights and inspired many along the way. On this special occasion, Paripurani stands as a tribute to women who lead with grace, uplift others, and remind us that true success is not about personal accomplishment, but also about empowering those around us. Every woman carries within her a powerful force, the ability to nurture, to lead, to create, and to transform the world around her. Sometimes, this strength is loud and visible. Sometimes, it works silently behind the scenes, but its impact is always profound. Today, as we honor these inspiring women, let us remember that when women rise, families grow together, communities flourish, and the future becomes brighter. To all the incredible women being honored tonight, thank you for inspiring us, guide us, and showing the world that determination, resilience, and courage truly looks like. So let us celebrate the brilliance of women and the powerful journey that makes Paripurani 2026 truly meaningful. As a chairman, I thank you all and wish you a wonderful, inspiring, and memorable evening ahead. Welcome you all. எல்லோருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி நடத்தும் பரிபூரணி 2026 இது 4வது ஆண்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் எதிரில் அமர்ந்திருக்கும் வல்லுநர்களுக்கும் அவார்டு வாங்க வந்திருக்கும் பெண் சாதனையாளர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பரிபூரணி அப்படின்றது என் மனசுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமானது. ஏன்னா 2023 நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், என்னுடைய கனவு திட்டம், அதாவது பெண்களை சாதிக்கும் பெண்களை எப்படியாவது கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கிங் சிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி
2023 முதலாவது வருடம் ஆரம்பிக்கப்பட்டது பரிபூர்ணி. இது 4வது வருடம். அந்த முதலாவது ஆண்டு பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்டேஜில் இடம் இருக்குது. இப்போ அதான் சொல்லிட்டு இருந்தேன் பீமானந்திட்ட. இது 4வது ஆண்டு தான் நான் மறுபடியும் அடுத்து நான் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா அது அசிஸ்டன்ட் கவர்னர்னு ஒரு பொறுப்பில் இருக்கதான். இதற்கு பிறகு இந்த மேடை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது எனக்கு தெரியாது. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அசிஸ்டன்ட் கவர்னர் ஒன்றும் பிரசிடெண்ட், அவ்வளோதான். அந்த 2 இதில் தான் ஒன்றும். அதுக்கு பிறகு மற்ற பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் அது வந்து கவர்னர் பீமானந்த ஒருத்தர் மட்டும்தான். அவருக்கு நம்ம பக்கபலமாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கம் வந்து அது சொல்லவே கூடாது. நம்ம கிளப்லேருந்து ஒரே கவர்னர் பீமானந்த் மட்டும்தான். அதில் வந்து எந்தவித மாற்றம் கிடையாது. பரிபூரணிக்கு வர முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இன்னைக்கு முத்து அண்ணாச்சியை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா இதே மாதிரி தான் 2023 நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அண்ணாச்சி வந்து கவர்னராக இருந்தார். எனக்கும் அவருக்கும் அந்த 4 ஆண்டு பழக்கம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எனக்கு பர்சனலாக நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக அன்றைக்கி அவர் இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர எமோஷ்னல். ஏன்னா முதலாக என்னை கூப்பிட்டு என்னை அங்கீகரித்தார். என்னை யாருன்னே தெரியாது. நான் பிரசிடெண்ட் ஆன உடனே என்னை கூப்பிட்டு அந்த வருஷம் பிரசிடெண்ட் செக்ரட்டரிக்கு நீ தான் அந்த பிளேசர் சூட் எல்லாமே நீ தான் கொடுக்கணும்னு சொல்லி என்னை அங்கீகரித்து அன்னைக்கு ஆரம்பித்த பழக்கம் இன்று, அதாவது கடந்த 1 வாரம் முன்னாடி வரை, போன வாரம் ஒரு மாதம், அதாவது நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 தடவை என்னை கூப்பிட்டுருவார். எந்த ஒரு கோயம்புத்தூர் சுற்றுவட்டாரம் உள்ள எல்லா நிகழ்ச்சிக்குமே பார்த்திங்கன்னா அவருக்கு நான் பிஆர்ஓவாக இருந்தேன். யாராவது அவரை கெஸ்ட்டாக கூப்பிட்டோன்னா அவங்கள வந்து என்ன மூலியமாக கூப்பிடுவாங்க. அவரை வந்து இந்த நேரத்தில் அவரை மனசு நினச்சி அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். 2வது, இந்த வருடம் சாதன நாயகன் எங்களுடைய அண்ணன் தினேஷ் பாபு அவர்கள். இந்த வருடம் பார்த்திங்கன்னா அகிலம் இணைவோம் அன்பாலே அப்படின்ற ஒரு மந்திரத்துடன் இந்த வருடம் முழுவதுமே, இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லா நிகழ்ச்சியுமே அவ்வளோ ஒரு சக்ஸஸான நிகழ்ச்சி. அதுக்கு ஒரே காரணம் அவர் மனசு. மனம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் மனசு தான். அவ்வளோ ஒரு குழந்தை மனசு. அந்த குழந்தை மனசுக்கு இந்த வருஷம் முழுசாக இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் நம்மளுடைய அண்ணனுக்கு வந்து நம்மளுடைய சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். அதுக்கு இன்றைக்கு பரிபூர்ணி 2026க்கு வந்திருக்கும் அண்ணன் தினேஷ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்கும் திருமதி இளவரசி ஜெயகாந்தன் அம்மா அவர்களை வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தான் அம்மா அவர்களை தெரிந்து கொண்டேன். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணவரதராஜன், அனுவரதராஜன் அவங்க வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து சாதாரண வெற்றி அடைய முடியாது. நம்ம ஆணாவது சாதாரணமாக ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துடலாம். ஆனால் மேலே ஏற ஏற மிதிப்பாங்க பாருங்களா, அந்த பெண்களுக்கு வந்து அந்த வழி வந்து சாதாரண வழி இல்லை. வெறும் 100 ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு கேரளாவில், நம்ம தமிழ்நாட்டிலே சாதிக்கிறது பெருசு, கேரளாவில் போய் இன்றைக்கி எத்தனையோ கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அம்மா இளவரசி அம்மா இன்றைக்கி வந்ததுக்கு ராஜபாளையம் கிங் சிட்டி பெருமை அடைகிறது. நம்ம எல்லாருமே அவங்களுடைய பயணத்தை நம்ம வந்து கேட்போம். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இந்த பரிபூர்ணி 2023 ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் எல்லாம் செஞ்சு ஆரம்பித்த போகும்போது திரு கல்யாணி அவர்கள் வந்து இப்போ சேர்மனாக இருந்தாங்க. தர்மி வியாஸ் அவங்க வந்து செக்ரட்டரியாக இருந்தாங்க. 2 வருடம் பண்ணாங்க. நார்மலாக நடந்துட்டு இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு புயல் கிளம்பிச்சு பாருங்கள். சஹானா பீமானந்த் அவர்களும் காருண்யா குணவதி அவர்களும் வந்த பிறகு தான் அந்த பரிபூர்ணியோடைய மாற்றமே அவ்வளவு பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு. அது போக அந்த அவார்டிஸ் வந்து செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க 2 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவ்வளோ செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருடைய திறமை, 2 பேரை பற்றியும் நான் சொல்லி ஆகணும். இந்த ஜென்ரேஷனில் ராஜபாளையத்தில் இருந்து போய் கோயம்புத்தூரில் ராஜபாளையம் ஆனந்தாசை அந்த லெகசியை கொண்டு போய் உலகம் முழுவதும் பரப்பிய சஹானா பீமானந்துக்கு எங்களுடைய கிங் சிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் மட்டுமா நான் சும்மாவா அப்படின்ற மாதிரி காருண்யா வந்து எங்கள் கிளப்பில் ஆரம்பிக்கும் போது ஒரு சாதாரண ஒரு கம்பெனி, ரஃபேல் கிரியேட்டர்ஸ் நினைக்கிறேன், ஒரு கம்பெனியை ஆரம்பித்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பிரபலம், அடுத்து இந்தியா முழுவதும் பிரபலமாகக்கூடிய எல்லா தகுதியும் காருண்யா குணவதி இருக்குது. நிறைய பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதுதான் தொழில் முனைவர்கள் உருவாக்க வேண்டியது
அவங்களுடைய பேஷன், அதுக்கு காருண்யாவுக்கு வந்து பெரிய பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவங்களுக்கு மட்டுமா, நாங்கள் பிரசிடென்ட் செக்ரட்டரி நாங்கள் ஏன் சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னு அவங்க என்னை பார்க்குறாங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி பிரசிடென்ட் அவ்வளோ உழைச்சிருக்கிறார், செக்ரட்டரியும் அதே மாதிரி அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை நம்ம கொடுத்தே ஆகணும். இந்த வருடம் முழுவதும் சங்கிலி விக்ரம்குமாருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொன்றும் யூனிக்கான ப்ராஜெக்ட்ஸ். அடுத்த ஆண்டும் அது தொடரும். அது வந்து அபினவ்னால அடுத்த வருஷமும் அது தொடரும். உலக பெண் தினம், அதாவது உலக பெண்கள் தினம் ஏன் கொண்டாடுறோம், மார்ச் 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஏன் கொண்டாடுறோம்? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது என்ன வரலாறுனா, அமெரிக்காவில் குறிப்பாக நியூயார்க் மாகாணத்தில் பெண்கள் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து ஒரு 105 வருஷம் முன்னாடி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய வேலையில் நேரம் வந்து 16 மணி நேரம். அந்த 16 மணி நேரம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வேலை பார்த்து அழுத்து அவங்களுக்கு ஒரு, அதாவது பொறுமையே இல்லாமல், ஏன்னா ஒரு 16 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டில் போய் என்ன செய்வாங்க, சமைக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், துவைக்கணும், கணவரை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கும் முழிக்கிறதுக்கும் என்ன டைம் கிடைக்கும்? ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் கிடைக்கும். அதில் வந்து அதாவது யாருக்குமே தெரியாமல் திடீர்னு ஒரு அதாவது எப்படி ஒரு கிளர்ச்சி கிளம்புனது. அது என்னன்னு பார்த்தா, பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து 16 மணி நேரம் கிடைக்காது, எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், வேலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நியூயார்க்கில் எல்லா வீதிகளிலும் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தின் முடிவில், அதாவது கிட்டத்தட்ட அந்த போராட்டம் நடந்த உடனே அந்த 8 மணி நேரம் அவங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு பல 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் கிடைத்து தான் அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் திட்டம்ன்றது அமெரிக்க அரசு அவங்களுக்கு அந்த 8 மணி நேரம் திட்டம் வந்தது. அந்த திட்டம் என்னைக்கு உருவானதோ, அதாவது இந்த எல்லாரும் போராடணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு கிளம்புனாங்களோ அன்றைய தேதி தான் மார்ச் 8ஆம் தேதி. அந்த மார்ச் 8ஆம் தேதி தான் உலக மகளிர் தினமாக நாம் இன்னைக்கு கொண்டாடுறோம். ஆக்சுவலாக அது வந்து அனுசரிப்பு தினம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளோ தியாகங்கள் பெண்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இந்த இன்றைக்கு வந்து அந்த வரலாறு முக்கியம். அதாவது வடிவேல் சொல்லுவார் இல்லையா, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்ற மாதிரி இந்த வரலாறு எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நானும் யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்வது தான். பெண்கள் வந்து வெற்றி அடைகிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. பெண்கள், அதாவது ஆண்கள் வந்து ஈஸியாக வெற்றி அடைஞ்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம்னா உடனே வேலை கிடைச்சிரும், அடுத்தடுத்து ஒரு ப்ரொமோஷன் வரும், ஈஸியாக ஒரு ஜென்ரல் மேனேஜர் அளவுக்கு போயிடலாம். இன்றைக்கு வந்து சர்வே என்ன சொல்லுதுன்னா, 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த உயர்ந்த பதவிக்கு யார் போகிறாங்க பார்த்தீங்கன்னா 96 பேர் வந்து ஆண்களாக இருக்கிறாங்க, 4 பேர் மட்டும்தான் பெண்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏறும்போது நம்ம தான் ஆண்களாகிய நம்மனா நம்ம இல்லை, நம்மளை மாதிரி நிறைய பேர் வெளியே வந்து அவங்கள மிதிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படி இல்லை, அதை மீறி நிறைய வராங்க, நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலியமாக இப்போ வந்து பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரிநிகராக பெண்களுக்கு நேராக ஆண்களும் வந்திருக்கிறோம். இது வந்து பெண்கள் தினம் கொண்டாடுறோம், ஆனால் ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கிறோம். கைத்தட்டலாம். ஆண்கள் நிறைய பேர் வந்திருக்கோம்னு சொன்னால் அது கைத்தட்டலாம். அதனால் வெற்றிக்கு வந்து 2 பாதையை சொல்லுவோம். ஒன்று ரோடு, அதாவது சாலை, இன்னொன்று வந்து ஆறுன்னு சொல்லுவோம். என்னடா ஆறுன்னு சொல்கிறீங்கன்னு யோசிக்கலாம். சாலை வந்து என்னென்னா ரோடு போட்டிருக்காங்க, அந்த ரோட்டில் சாலை வந்து ஏற்கனவே போட்ட ரோட்டில் நம்ம வந்து பயணம் அடைகிறோம். ஆனால் ஆறு அப்படி கிடையாது. ஆறு போகிற பாதையெல்லாம் ரோடு தான். அதுதான் நம்ம பெண்கள் எங்கெங்கே போகிறாங்களோ அது பாதைகள் உருவாகும். ஆனால் வந்து ஆண்கள் வந்து ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம். பெண்களை வந்து ஆறாக பெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கடைசியாக ஒரு சின்ன கவிதையை பேசி நான் முடிச்சிடுறேன். தன் கால் சிலம்பை கத்தியாட்டி கலற்றிவிட்ட புரட்சிக்காரி கண்ணகி, எதிர்ப்பவன் அவதாரம் எனினும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என மானம் காத்த மண்டோதரி, ஈனக்குளம் எனினும் கற்பு நெறி காத்த மாதரிசி மாதவி, பருவத்தை தமிழுக்கு ஈந்து தமிழ் மணந்த ஔவையார், இளமையை வென்று சுடர் ஏற்றிய காதலின் ஞான தீபமாயிருந்த அமராவதி, 63 நாயன்மார்களில் பெண் ஒருத்தியாய் உயர்ந்து நின்ற காரைக்கால் அம்மையார்,
எழுத்தாணி பிடித்து நிமிர்ந்து நின்ற நச்சென்னை, கணவன் காணா உலகம் காணேன் என கண் கட்டிய காந்தாரி, யமனை புல் என தூக்கி எரிந்த சத்தியவான் சாவித்ரி, தன் நலனுக்காக இதயம் துடித்திருந்த தமயந்தி, ஒரு தமிழ் சாதனைக்காக திரைமறைவிலே இருந்த வள்ளுவன் மனைவி வாசுகி, பொறுமையின் சிகரமாயிருந்த சீதை, பிரிட்டிஷ் பீரங்கியை தன் போர்வாளால் உடைத்த எறிந்த ஜான்சி ராணி, திலகம் இழந்த விதவை எனினும் இரத்த திலகம் இழந்து நாடு காத்த ராணி மங்கம்மாள், தான் இறந்து குஞ்சு பெறும் நண்டு போல தான் இறந்து தன் பிள்ளையை பெற்றெடுத்த இளஞ்சே சென்னி, ஒரு தூய வெள்ளை சூரியனாய் உலா வந்த அன்னை தெரசா, கவிகூறி தென்றலில் கலந்திருந்த சரோஜினி நாயுடு, மூத்திர குழாய் சுமந்த பெரியாருக்கு இரத்த குழாயாக இருந்த மணியம்மை, கம்பீரத்தின் நம்பிக்கையாயிருந்த இந்திரா, முதல் இந்திய சுதந்திர போரை இந்த மண்ணில் தொடங்கி வைத்த வேலு நாச்சியார், இப்படி பெண்மையின் புனிதங்களாயிருந்த இந்த தேசத்தில் இன்னொரு புனிதமாய் இந்த உலகத்திலே நாளைய சரித்திரம் காண புறப்பட்டிருக்கும் பெண்களே, உங்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நன்றி. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐ கேர், அதுக்கப்புறம் டிஎன்பி இன் ஆப்தமாலஜி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் முடித்தாங்க. அவங்க ப்ரொஃபஷ்னல் ஜேர்னி 2000 தொடங்கி மெடிக்கல் ஆஃபீஸராக மதுரை அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட சேவை மிக சிறந்தது. கேட்ராக்ட் சர்வீசஸில் அவங்களுக்கு நிகர் அவங்க தான். 2002 சக்தி ஐ ஹாஸ்பிட்டலில் தொடங்கி அதில் சிறந்த ஐ ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு, அதில் என்னென்ன இருந்ததுன்னா கேட்ராக்ட் சர்ஜரிஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெட்டினல் டிஸார்டர்ஸ் such as diabetic retinopathy. அதுக்கப்புறம் மேம் ஒரு அட்வான்ஸ் ட்ரைனிங் இன் ரெட்டினல் லேசர்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கு. நிறைய லெக்சர்ஸ் சிஎம்இ ப்ரோக்ராம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நிறைய ட்ரைனிங் programs, that is she has been training nurses and she has been launching a diploma for the nurses from 2025. ரொம்ப கமிட்டடாக இருப்பாங்க. சமூக சேவையில் மிகுந்த ஆர்வம் உடையவர். டிஸ்ட்ரிக்ட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் சொசைட்டி மூலமாக பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஐ ஸ்க்ரீனிங், ஃப்ரீ கேட்ராக்ட் சர்ஜரிஸ், ஃப்ரீ ஐ ஸ்க்ரீனிங், அப்புறம் ரெகுலராக ஐ ஸ்க்ரீனிங் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன், அந்த மாதிரி நிறைய சேவைகளை செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாடு ஆப்தமாலஜி அசோசியேஷன் அண்ட் திருநெல்வேலி ஆப்தமாலிக் அசோசியேஷன் அவங்க இவங்களோட சேவையை ரெக்கக்னைஸ் பண்ணி பாராட்டியிருக்காங்க. சிறந்த பேச்சாளர் என்ற ஒரு பாராட்டையும் பெற்றவர். இவ்வளோ சிறந்த சிறப்புகளை பெற்ற டாக்டர் அனிதா ஆனந்த் அவர்கள் இந்த சோஷியல் வெல்ஃபேர் அவார்ட் வாங்குவதில் ரோட்டரி கிளப் ஆஃப் கிங் சிட்டி ரொம்ப பெருமை கொள்கிறது. லெட் அஸ் கிவ் அ வெரி பிக் அப்ளாஸ். I'd like to thank Rotary Club for this honor. This is really encouraging, and actually, as already said, we started our hospital in 2002, Shakti Eye Hospital, and we started conducting school camps. ஸோ அது மாதிரி அந்த ஸ்கூல் கேம்ப்ஸ் போகிறப்போ ஒரு சில ஸ்கூல் சில்ட்ரன் வந்து நான் அந்த ஐ எக்ஸாமினேஷன், ஸ்க்ரீனிங் இதெல்லாம் செய்கிறத பார்த்து தேவர் இன்ஸ்பயர்ட் டு ஸ்டடி MBBS அண்ட் பிகம் டாக்டர்ஸ். ஸோ அவங்க திரும்ப ஓபியில் வந்து பார்த்து, மேடம் உங்களை பார்த்து இந்த மாதிரி நான் படித்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்போ, சரி நம்மளும் ஒரு சொசைட்டிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அது படித்து வந்துட்டாங்க. அடுத்து அவங்க கண்டிப்பாக கல்யாணம் வந்து இட்ஸ் அ மஸ்ட். சொசைட்டியில் வந்து ஒரு ஒழுக்க நெறியோட வாழ்வதற்கு வந்து கல்யாணம் மஸ்ட்டு. ஸோ அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து அவங்களோட ட்ரீம் பர்சீவ் பண்ணணும், அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண் மகனோட சப்போர்ட் வேணும்.
ஸோ அதாவது பெண்கள் வந்து தனியாக எந்த சாதனையும் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு ஆண்மகனோட சப்போர்ட் இருக்கணும். எதர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஒரு தகப்பனா, சகோதரனா, கணவனா, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸோ இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். விமன் வந்து இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா என்னோட தகப்பனாருக்கு நான் முதல்ல என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னைய அதாவது ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், படிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து ஊக்குவிச்சு இந்த படித்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்கிறேன். ஓகே, ஹீ இஸ் ஆல்வேஸ் there as a pillar for me. So I take this opportunity to thank him also. So thank you very much. Thank you for this honor. ஒரு சில வார்த்தைகள். டாக்டர் தீபா அழகப்பன், ஃபவுண்டர் அண்ட் கன்சல்டன்ட் ரேடியாலஜிஸ்ட், ஆதி ஸ்கேன்ஸ், ராஜபாளையம். Born in 1979, she is a trailblazing consultant radiologist and entrepreneur who has broken all sorts of barriers. School, Sivahasi Line School la padichirukanga, MBBS Madras Medical College, DMRD Madurai Medical College, romba brilliant in studies. District topper in 10th and 12th board exams, district topper in oration in school, university topper in radio physics. Excellence is her hallmark. Joined government service as medical officer of government primary health centers. She became the consultant radiologist at Medal Diagnostics and senior role in SMR Diagnostic Sivahasi. In 2021, she started Adi Scans in Rajapalayam. Ivanga da first female radiologist to own a scan center in the district. Let us give a very big round of applause. Adi Scans பல தரப்பட்ட சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க. அல்ட்ராசவுண்ட், இசிஜி, எக்ஸ்ரே, எக்கோ, அந்த மாதிரி நிறைய. அவங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தந்துட்டுருக்காங்க. தீபா ஒரு லான்ச், தட் இஸ் டென்டல் டயக்னோஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டி இன் ராஜபாளையத்துக்காக லான்ச் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். விமன் லைக் யூ மேக் எவ்ரி டே பிரைட்டர் வித் யோர் ஸ்ட்ரென்த், கம்பேஷன் அண்ட் விஸ்டம். ரியலி மேம், யூ ஆர் an inspiration. So let us give a very big round of applause for Dr. Deepa Alagappan. Respected dignitaries on the dais and off the dais, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. The most wonderful and nostalgic moment of my life நான் இதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு ஃபஸ்ட்டு கார்த்திக் சார் ஃபோன் பண்ணி அச்சீவர்ஸ் அவார்டு கொடுக்க போகிறோம் மேம்னு சொன்னார். என்னடா அச்சீவ் பண்ணணும்னு ரொம்ப யோசித்தேன். ஓகே, இதெல்லாம் ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கோன்ட்டு. பட் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாமே behind that she is the lady. Without her நான் இங்கே இல்லை. She sculpted me the value of love, the value of dignity, the value of success, the value of humanity. நான் ஆக்சுவலாக கேட்போன்ட்டு தான் வந்தேன், எங்கள் அம்மாவோட சேர்ந்து வாங்கட்டுமா இந்த ப்ரைஸை அப்படின்ட்டு. பிகாஸ் அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லை எனக்கு. எனக்கு முன்னாடி அனிதா மேம் அவங்க அப்பா தேங்க் பண்ணாங்க. But the whole credit why I am standing here goes to my mom. And not only me, she has built 3 doctors in my family. அவங்கெல்லாம் first generation doctors. நான், என்னுடைய அண்ணா and என்னுடைய பையன். My
son is studying final year MBBS in Madras Medical College. அவனை தூக்கி வளர்த்ததும் அவங்க அம்மா தான். ஏன்னா ப்ரொஃபஷன் ஃபேமிலிலாம் என்னால் ரொம்ப டேக்கிள் பண்ண முடியல. ஸோ என்னுடைய பையனை எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க. யூஸ்வலாக பாட்டி வளர்க்குறவங்க எல்லாம் செல்லமாக இருப்பாங்க. ஆனால் என் பையனை வந்து அவ்வளோ கிரேடடாக வளர்த்து and now he is doing his final year MBBS. And I'm really very, very, very thankful, Sahana ma'am, for honoring her. Tears are flowing out of my eyes. A very, very humble thanks to you all. Thank you so much. Thank you so much. Thank you so much. And another thing, சரி இதெல்லாம் யோசிக்கும்போது அப்போயே எங்கள் அம்மா தான் சூப்பர்லாம் நான் நினச்சேன். நினைக்கும் போது தான் வந்து யூஸ்வலாக எங்கள் ஸ்கேன் சென்டரில் ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, மார்னிங் ஒரு 9:30க்கெலாம் ப்ரேயரோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்கூலில் அசம்பிளிலாம் பண்ணுவோம்ல அந்த ஸ்டைலில் ஒரு ப்ரேயர் இருக்கும். யாராவது நர்சஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ ஸ்டோரியோ ஒரு மைண்ட் கேம் ஒரு ஃபன் கேம்ஸ் ஏதாவது ஒரு 20 minutes எல்லாருமே ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் we will used to start our routine life. இப்படி தான் நடந்துட்டுருக்கோம். அப்போ விமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக நான் என்ன சொன்னேன்னா, ஓகே விமன்ஸ்னால் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தோணுதோ அவங்கள தவிர்த்து லைக் விமன் ஐகான்ஸ் அவங்கள கல்பனா சாவ்லா அவங்க இவங்க ஃப்ரேம் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் லைஃப்பில் இன்ஸ்பைரிங்காக சூப்பராக உங்களை பில்ட் பண்ணது யாருன்னு கேட்டேன். கேட்டது யார்? நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ், எக்ஸ்ரே டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன், மை மேனேஜர், பிஆர்ஓ. ஒவ்வொரு ஆளும் ஒரு சோகக்கதை சொன்னாங்க. அந்த சோகக்கதைக்கு பின்னாடி இருந்தது எல்லாமே அவங்க அம்மா தான். எங்கள் அம்மா வளர்த்தாங்க மேடம். எங்கள் அப்பா வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து அடிப்பார். ஒன்றுமே இல்லை, எங்கள் அம்மா தான் என்னை சம்பாதிச்சு படிக்க வைக்கிறாங்க. நான் 5 வயசுலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து உழைச்சி தான் எங்கள் வீடு கட்டினோம். ஸோ ஒவ்வொருடைய எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இதுலேயுமே எல்லோரும் சொன்ன வேர்டும் அம்மா. ஸோ என்னை சுற்றி இருந்த ஒரு 15 பேர், அந்த 15 பேர்த்துக்குமே அவங்க அம்மா தான் வந்து லைக் எவ்ரிதிங் டு தெம். அப்போ தான் நினச்சேன் எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. பட் எதுவுமே இல்லைனாலும் அந்த லோ கேடர் லெவலில் கூட ஒரு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஒரு சிடி டெக்னீஷியன், ஒரு லெபார்டரி, they are building. Women are building the society now. It's now becoming women dependent society and I'm proud of it. எல்லாம் அவங்களுக்காக நிறைய பண்ணணும்னு ஆசை எனக்கு. சார் நான் ராதா மேம் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேடம் என்னால் நீங்கள் எப்படி ப்ரொஃபஷனையும் இதையும் எப்படி ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறீங்க. எனக்கு ராதா மேடமை பார்த்தா பயங்கர பெருமையாக இருக்கும். ஹவு ஷி மேனேஜஸ் எவ்ரிதிங்ன்ற மாதிரி. ஸோ அப்போ எனக்கு புரியல. இன்றைக்கி உங்களை எல்லாம் பார்த்தேன், கார்த்திக் சாரோடைய ஒரு கைடன்ஸ். அண்ட் சூன் ஐ மே ஜாயின் இன் த கிளப் டூ அண்ட் ஐ எம் வில்லிங் டு டூ சோஷியல் சர்வீஸ். அண்ட் என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்ன வேணும்னு நினைக்கிறேன்னா, ஐ வாண்ட் டு சர்வ் த பீப்புள். எங்கள் அம்மாவால் ஐ எம் நவ் ஸ்டாண்டிங் ஆன் மை லெக்ஸ் வித் அ கிரேட் விஷன். ஐ எக்ஸ்டெண்ட் மை ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸ் டு த பீப்புள் டு கேர் த பேஷண்ட்ஸ் அண்ட் டு டயக்னோஸ் த இல்னஸ். அதோட பிஸ்னஸோடு நிறுத்திக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு அச்சீவ், ஐ வாண்ட் டு aspire, I want to do something great. And this Achievers Award has motivated me a very lot. Thank you so much, sir. And thank you, Rotarian members, for everything. And on this special occasion of Women's Day, let's all lionize the supernatural strength, power, intelligence, endurance, and resilience women. Thank you all. ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க, தேங்க்யூ சஹானா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க அம்மாவை ஸ்டேஜில் கூப்பிட்டதுக்கு. ஐ டோன்ட் நோ எனக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தெரியல, பட் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். ஐ வுட் லைக் டு தேங்க் 2 people in my life, 2 women in my life. Actually 3, but right now 2 women. First my mother and then my mother-in-law. Thank you so much, Amma. Because I stay there,
I take care of my children. She takes care of her child, who is the biggest child. So because of her, who gave me wings to explore the world. So thank you, Ma. Thank you. The next award goes to the Young Achiever Award, Miss Veena Shri. A few words about Veena Shri. Sport has the power to change the world. Yes, Veena Shri is an 11-year-old girl, archery athlete from Rajapalayam. She studies in Chimya Vidyalaya, studying in 6th standard. Her father's name is Veeramani Kannan. Very dedicated and talented in archery. நிறைய காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. செவரல் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவல் எல்லாத்துலேயும் டாப் பொசிஷன். Under 10, under 12, under 14 categories. State level championships, national level competitions எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் பொசிஷன். அவளுடைய biggest achievement represented the Tamil Nadu team in the 69th National School Games Archery Championship in 2026 under 14 category. அவளுடைய discipline, focus and passion for the sports has made her the very big athlete from Rajapalayam. அவளுடைய biggest dream is to participate, represent India in the international level. So really, we feel very proud, Veena Shri. Congratulations. Let your dream come true very fast. Excellence Award. It goes to Mrs. Usha Rani. May I request Mrs. Usha Rani to come to the dais. A few words about Mrs. Usha Rani, an entrepreneur and proprietor of KR Developers Coimbatore. She is very good in her career. Coming from Rajapalayam, she faced early responsibility in life but remained committed to education and self-growth. தன் அனுபவம் ஃபைனான்ஸில் மற்ற செயல்பாடுகளில் இருந்த அனுபவத்தை வச்சு அவங்க சொந்த நிறுவனம் கேஆர் டெவலப்பர்ஸை நிறுவி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. கேஆர் டெவலப்பர்ஸ் மூலமாக மேடம் நிறைய இடத்திற்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஏர்போர்ட், ஹைவேஸ், மைனிங் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய இடத்துல இவங்களுடைய பிஸ்னஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஷீ இஸ் வெரி குட் இன் ஃபைனான்ஸ், அதர் ஆப்ரேஷன்ஸ், இன் மெயின்டைனிங் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்புறம் நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி கட்டிட அமைப்புக்கு நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க பயணம் அனைவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மேடமோட தன்னம்பிக்கை, தலைமை பண்பு மற்றும் மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு நடுவில் எல்லா வித தடைகளையும் உடைத்து தன் வெற்றி நடை போடும் மிஸ்ஸஸ் உஷா ராணிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ஏவி இருக்கு மேடம் பற்றி. ஹாய், என்னோட நேம் உஷா ராணி, ஃபவுண்டர் ஆஃப் கேஆர் டெவலப்பர்ஸ். கேஆர் டெவலப்பர்ஸோட மெயின் ஒர்க் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸ் எல்லாமே வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ரேட்டர்ஸோட ஏர்போர்ட், ஹைவே அண்டு ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது. அஸ் எ உமனாக அட்வென்ச்சர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்டு கூட இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது எனக்குமே இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட்டே என்னோட கோலாக மாற்றிக்கிட்டேன். கேஆர் டெவலப்பர்ஸோட மிஷன் ஆன் டைம் கம்ப்ளீஷன். யூஸ்வலி ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எப்பயுமே நான் சைட் விசிட் பண்ணுவேன். அந்த டைமில் ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்கவேட்டர் ஆப்ரேட் பண்ணும்போது எனக்கும் எக்ஸைட்மெண்ட் வந்து நானும் அந்த எக்ஸ்கவேட்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதை லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது நானுமே அந்த ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுவேன். என்னோட டீமுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். எல்லா உமனுக்குள்ளேயுமே ஒரு டேலண்ட் இருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதே அச்சீவ்மெண்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.
நேம் உஷாராணி. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பேசின எல்லாருமே ஒரு குவாலிஃபிகேஷனோட தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னோட லைஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னோட மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். 15 இயர்ஸில் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிஏ சூஸ் பண்ணேன். நான் என்னோட அம்மாவோட கஷ்டங்களை பார்த்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட அம்மா வளர்க்கும் போதே சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு லைஃப்பில் படாமல் இருக்கணும்னா படிப்பு தான் முக்கியம், எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பொண்ணு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவள் கையில் கண்டிப்பாக படிப்பு இருக்கணும். என்னோட அப்பா படிக்கிறதுக்கு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு கூப்பிட்டு போய் படிக்க விட்டார். அந்த சிஏவால் தான் இந்த ஃபீல்டு எனக்கு கிடச்சது. அண்டு எல்லா உமன்லையுமே மென் இன்க்ளூட் ஆகி இருப்பாங்க. ஸோ என் லைஃப்லையும் மென்ஸ் இருக்கிறாங்க. என்னோட அப்பா, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பிரதர், இந்த 3 பேர் என்னை மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சதால தான் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்க முடியுது. அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பயுமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரு தேர்ட் பர்சன்ஸும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. மேம் சொன்ன மாதிரி ஒரு லேடிக்கு லேடி தான் என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் 2 பேர் இருக்கிறாங்க, மிஸ்ஸஸ் லாவண்யா அக்கா அண்டு என்னோட அண்ணி சரண்யா. லாஸ்ட் இயர் இதே டேட் வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் இயர் நான் வந்து உமன் ஆண்டர்ப்ரனர் அவார்டு வாங்கணும்க்கா, என்னோட லட்சியம் அது. ஒரு லேடி வந்து அச்சீவ் பண்ணணும், படிக்காமல் இருந்துட்டோம் அப்படிங்கிறது என்னோடய லைஃப்பில் முன்னாடியெல்லாம் இருந்தது. ஒரு 15 வயசில் மேரேஜுக்கு அப்புறம் என் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. அப்போல்லாம் எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தது. அப்போ நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுமே அக்கா கிட்ட சொன்னேன், நெக்ஸ்ட் இயர் நான் வந்து ஸ்டேஜ் ஏறணும், உமன் ஆண்டர்ப்ரனர் அவார்டு வாங்கணும்னு. திஸ் இஸ் மை 3rd அவார்டு திஸ் இயர். தேங்க்யூ ஸோ மச் லாவண்யாக்கா ஃபார் என்கரேஜிங் மீ. அண்ட் என்னோட அண்ணி எல்லா இடத்துலையும் நான் ஸ்ட்ரகிளாகி நிற்கும் போது எல்லாமே எனக்கு மோட்டிவேட் பண்ணது ஃபினான்ஷியலாக அண்டு இந்த மென் டாமினேட்டட் ஃபீல்டு நான் இருக்கிறது. ஆவுன்னா என்ன சொல்லுவாங்க, லேடி வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்ததுமே ஒரு லேடியை டிஸ்கரேஜ் பண்ணணும்னா கேரக்டர் வைஸ் பேசிடுவாங்க. ஈஸியாக பேசுகிறதுக்கு ஒரு உமனை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலே அந்த மாதிரி பேசிடுவாங்க. அந்த டைம் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட அண்ணி. என்னோடய ஃபீல்டு ஒர்க்கில் இருக்க எல்லா டைமும் அவங்க என் கூட நின்னது என்னோட அண்ணி. எல்லாரும் அம்மாவை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவாங்க, நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன். பிகாஸ் ஏன்னா எல்லார் லைஃப்லேயும் அம்மா தான் பேக் போன் எல்லாருக்குமே. என்னோட மெயின் பேக் போன் என்னோட அம்மா. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வரலை என்னோட அம்மாவுக்கு, பட் இது சமர்ப்பணம் பண்ணுறேன் என்னோட அம்மாவுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்டு சொந்த ஊரில் எனக்கு இந்த அவார்டு கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரோட்டரி கிளப்புக்கு சொந்த ஊரில் வாங்குறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பெருமை. அவார்டு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. Now it is time for the introduction of chief guest. குட் ஈவினிங். 1971 பிறந்த ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்கள் சிவில் பொறியியல் பட்டதாரி ஆவார். ராமநாதபுரத்தில் மக்களை நேசிக்கும் பண்புள்ளம் கொடைவுள்ளம் கொண்ட பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர். 2000 தன்னை ரோட்டரியில் இணைத்து கொண்ட இவர் 25 ஆண்டு கால ரோட்டரி பயணத்தின் போது பல மாவட்ட, உள்நாட்டு, வெளிநாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அனுபவம் பெற்றவர். இவர் 2008-09 ஆண்டு ராம்நாடு ரோட்டரி சங்கத்தின் தலைவராக இருந்த பொழுது மாவட்டத்தின் சிறந்த தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கீழக்கரை, ராமேஸ்வரம் ஆகிய ரோட்டரி இல்லாத 2 நகரங்களில் ரோட்டரி சங்கங்களை தொடங்கினார். 2011 ஆண்டு துணை ஆளுநராகவும் மாவட்ட அசம்பிளி தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். 2012-13 டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட்ஸ் சப்கமிட்டி சேர்மனாகவும் 2013 ஆண்டு டிடிடிஎஸ் தலைவராக துபாயில் துபாய் தர்பார் நிகழ்வை நடத்தினார். 2014 டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செமினார் சேர்மன் ஒகேஷனல் சர்வீஸ். 2015-16 டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் ரிட்டன்ஷன் சேர்மன். 2016-17 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஃபேமிலி ஃபெஸ்டிவல். 2017-18 டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செமினார் சேர்மன் யூத் சர்வீஸ். 2018-19 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கம்யூனிட்டி சர்வீஸ் என பல பொறுப்புகளை வகித்தார். முத்தாய்ப்பாக 2020 ஜனவரியில் திருவனந்தபுரத்தில் சார்ச்சி மாவட்டம் கருத்தரங்கத்தின் தலைவராக இருந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஃப்ரீ கான்ஃபரன்ஸாக சிறப்பாக நடத்தினார். 2018 ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாடு ரோட்டரி சங்கத்தின்
பட்டய தலைவராக பொறுப்பேற்று அதை இன்று வரை ஆல் PHF கிளப்பாக வழிநடத்தி வருகிறார். இவர் ரோட்டரி அறக்கட்டளைக்கு $40,000 நன்கொடை அளித்துள்ளார். ராமநாதபுரத்தில் இவர் சொந்தமாக ஒரு திரையரங்கமும் உணவகமும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ராமநாதபுரம் அரசு விளையாட்டு அரங்கிற்கு இவரது தாயார் மற்றும் சகோதரருடன் இணைந்து ஜெகன் சுரேஷ் நினைவு இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கை இலவசமாக அமைத்து கொடுத்துள்ளார். ராமநாதபுரத்தில் சிறந்த தொழில் முனைவோராகவும் சமூக ஆர்வலராகவும் கம்பன் கழகத்தால் கௌரவிக்கப்பட்டவர். மனைவி டாக்டர் ரம்யா தினேஷ் ரேடியாலஜிஸ்ட், கதிர் இயக்கவியல் மற்றும் மனநல மருத்துவர் ஆவார். இவர் ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாடு ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் ராம்நாடு இன்னர்வீல் சங்கத்தின் பட்டய தலைவர் ஆவார். இவர் ரோட்டரியில் முன்னாள் ஆளுநர் ஆவார். மூத்த மகன் அரவிந்த் ஜெகன் மருத்துவர், இளைய மகன் அருணன் ஜெகன் பள்ளியில் பயின்று வருகிறார். குடும்பத்தில் அனைவரும் ரோட்டரியின் கொடையாளிகள். The man of encouragement, the man of confidence, the man of willpower is our chief guest who always motivates and guides all the Rotarians. பல்லுயிர் காப்போம், அகிலம் இணைவோம், அன்பாலே, இதுதான் அவருடைய தாரக மந்திரம். இயற்கை சார்ந்த விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் உடையவர். We feel very happy for your gracious presence, sir. We request your special address. ஒரு அருமையான அறிமுகத்தை தந்த ரொட்டேரியன் லாவண்யா அவர்களுக்கு நன்றி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே இல்லாமல் வேறொன்று மரியன் பராவரம் என்ற தாய்மானவரின் பிரார்த்தனையோடு பரிபூர்ணு 2026 சேர்மன் சஹானா பீமானந்த், செயலர் காருண்யா குணவதி, ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி தலைவர் சங்கிலி விக்ரம்குமார், செயலர் அபினவ் ராஜா, இந்த மண்டலத்தின் துணை ஆளுநர் குமாரசாமி ராஜா, இந்த நிகழ்வின் கெஸ்ட் ஆஃப் ஆனர் சிறந்த தொழில் முனைவோர் இளவரசி ஜெயகாந்தன், இந்த நிகழ்விற்காக பக்கபலமாக பின்புலத்திலிருந்து உழைத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி பீமானந்த், மயில் அண்ணாச்சி, கார்த்திக், சிவகுமார் ராஜா மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கும் ரொட்டேரியன் மற்றும் சாதனையாளர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பேச வரும்போதே பிரசிடென்ட் சொன்னார், அண்ணே ஃபோனை வாங்கி வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் பேசுவீங்க அப்படின்னா. ஃபோனை வாங்கி வச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் நிறையா பேசுவேன் அப்படின்னு. அப்போ நான் ஃபோனே கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பேசுங்க, கம்மியாக பேசுவீங்கன்னு சொன்னார். ஆமாம். பரிபூர்ணி 2026 2023ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதிலிருந்து 3வது முறையாக நான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். இதை நிறுவிய குமார் ராஜாவுக்கு 2வது மேடை, எனக்கு இது 3வது மேடை. அவரை போல எனக்கும் இது கடைசி மேடை என்று நினைக்கின்றேன். முதல் மேடையில் இதேபோல் எனது மனைவிக்கும் இந்த சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. 2 நாளுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அந்த மெமரிஸ். இதே அந்த அரங்கத்தில் நாங்கள் 2 பேரும் ஜோடியா அவார்டை வச்சுட்டு நின்ன ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன். உண்மையிலே ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இந்த பரிபூர்ணி அப்படிங்கிற வார்த்தையே ஒரு முழுமையானவள் அப்படிங்கிறத குறிக்குது. ஒரு பெண் என்பவள் அப்படின்னா அவள் ஒரு தாய், ஒரு ஆசிரியர், ஒரு தலைவி, ஒரு சமூக மாற்ற செயல்பாளர், இப்படி பல விஷயங்கள் ஒரு பெண்ணை பற்றிய குறிப்புகளை நம்ம சொல்லிட்டு போகலாம். ஏன்னா பெண்ணை ஒரு சிறிய குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கிறது நம்ம யாரும் விரும்புறதில்லை. இன்னைக்கு நம்ம ரோட்டரியில ஒரு மிகப்பெரிய விழாவை நம்ம ரோட்டரி மூலமாக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த ரோட்டரியில ஒரு பெண்கள் உள்ளே சேரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது. 1905 ஆரம்பிக்கப்பட்ட ரோட்டரியில 1989 தான் ஒரு பெண் முதல் முறையாக உறுப்பினராக முடிந்தது. அதுவும் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்திற்கு பின்னால் தான் ஒரு பெண் ரோட்டரியில் உறுப்பினராக முடிந்தது. அந்த அளவுக்கு பெண்களை சென்ற நூற்றாண்டில் நம்ம ஒரு 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 விதமான நிலையில் தான் வைத்திருந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான ரோட்டரி அப்படின்னு சொல்றோம். இதுல கூட ஒரு ஆண் இனம் அப்படி இந்த மேல் இனம் அப்படிங்கிற ஒரு மாற்றம், அந்த ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஆனாலும் அந்த பெண்ணை ரோட்டரியில் உள்ளே சேர்ப்பதற்கும் ஒரு ஆண் தான் காரணமாக இருந்தான் என்பதை நான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். இதைத்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது மகா முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான்,
நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகள். இதுதான் வந்து ஒரு பெண்ணின் உருவம். ஒரு தலையை நிமிர்த்தி உயர்த்தி நடக்கும் பாங்கு, யாருக்கும் அஞ்சாத ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று பாரதியின் எண்ணம். இதை வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 100 ஆண்டுகள் இல்லை, 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாம் வந்து கனவு கொண்டிருக்கிறான் நமது பாரதி. அந்த பாரதியின் கனவு வந்து இன்னைக்கு வந்து நிறைவேறி இருக்கிறதா என்று பார்த்தால் முழுமையாக நிறைவேறவில்லை என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கும் வந்து பெண்களை அடிமைப்படுத்தும் விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு தோழர் இருக்கிறார், கவிஞர் சக்தி ஜோதி என்பவர். அவர் வந்து ஒரு அழகான ஒரு கவிதை, சக்தி ஜோதி என்ற ஒன்று ஆண்டிட நினைக்கான ஒரு பெண் கவிஞர் தான். அவர் வந்து உறக்கத்திலோ கனவிலோ சிறகுகளை அசைத்து பறந்து கொண்டிருக்கிறாள் வானல் பெண் என்பவள் அப்படின்னு சொல்லி அவங்களோட வந்து கவிதையில் சொல்றாங்க. எந்த உறக்கத்தில் இருந்தாலும் சரி, கனவுல இருந்தாலும் சரி, வானத்தில் வந்து பறந்து கொள்வது போல அந்த கனவை வந்து எப்பொழுதுமே வந்து பெண்கள் வந்து நினைத்து கொண்டார்கள். அவர்கள் அடைய வேண்டிய உயரம் வந்து எவ்வளவோ இருக்கிறது, அதை வந்து எல்லா நேரமுமே அசை போட்டு கொண்டிருக்கிறாள் என்பதுதான் அந்த கவிதையின் அர்த்தம். அப்போ ஒரு பெண் ஆணின் வெற்றியோ ஆணின் வந்து உழைப்பை விட ஒரு பெண்ணின் உழைப்பில் வந்து எல்லா நேரமே அவள் தூக்கத்தில் இருந்தாலும் சரி, கனவில் இருந்தாலும் சரி, அவள் அடைய வேண்டிய உயரத்தை வந்து அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை வந்து அவள் மனதில் வந்து 24 மணி நேரம் வந்து அசைபோத்து கொண்டிருக்கிறது. பொதுவாக வந்து பெண் என்றால் வந்து நம்ம வந்து நிலவோடு ஒப்பிடுவோம். ஏன்னா பெண், நிலவு என்றால் ஒரு குளிர்ச்சி, ஒரு பெண்ணியத் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து நிலவைத்தான் வந்து குறிப்பிடுவோம். அதே கவிஞர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்றாங்கன்னா, நான் ஒரு பெண், நிலவல்ல, உயிர்ப்புடன் இருப்பவள் நிலவல்ல, 1000 சூரியனை பெற்றெடுக்கும் பெண் நிலவல்ல, என்றும் பெண் நிலவா இருக்கவே விரும்ப மாட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெண் ஒரு நிலவு என்னங்கிறதுனா, நிலவு என்பது ஒரு நிலாவுக்கு வந்து வெளிச்சம் கிடையாது. நிலா என்பது சூரியனின் வெளிச்சத்தை உள்வாங்கி அது பிரதிபலிக்கும். அந்த ஒரு நிலவை போல் இருக்க வந்து எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாள். பெண் என்பவள் சுயமாக மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் விஷயமாக 1000 சூரியன்களை மக்களுக்கு கொடுக்கும் ஒரு விஷயமாக பெண் என்று பார்க்கப்பட வேண்டும் என்று அந்த கவிஞர் கூறுகிறார். அதுபோல இன்னைக்கு நான் சாதனையாளர்களை பார்த்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல வந்து ஒவ்வொரு துறையிலே வந்து மிகப்பெரிய சாதனைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறது. அந்த ஒவ்வொருத்தரும் அதற்கான தடைகளை வந்து எவ்வளவு தாண்டி வந்திருப்பார்கள் என்று நான் பார்த்திருக்கிறேன். பெண் என்பது ஈஸியாக வந்து மேலே ஏறிவிட முடியாது. இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், ரோட்டிலையுமே பார்க்குறோம், ஒரு பெண்ணை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து மேலே ஏறி வர விடுவதில்லை. எத்தனை விஷயங்கள் நடக்குது. ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன, ஒரு பெண்ணு ஒரு படி மேலே உயர்ந்துட்டா என்ன சொல்லுவோம், டக்குன்னு வந்து ஒரு கேரக்டருக்குள்ளே போயிடும். இதுதான் வந்து உலகத்தில் வந்து இன்னைக்கு வந்து பெண்ணை வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய ஆண்கள் எடுத்தும் இந்த சமூகம் எடுக்கும் மிகப்பெரிய ஆயுதம் வந்து அதுதான். ஒரு பெண் ஒரு சற்றே உயர்ந்து விட்டால் அவளை பற்றி, அவருடைய கேரக்டரை பற்றி ஒரு சின்ன ஒரு லைன் போட்டோம்னா அந்த பெண் வந்து அடுத்த அந்த தாக்கத்திலிருந்து குறைந்து விடுவாள். அதுதான் வந்து இந்த சமூகம் வந்து பெண்களுக்கான கொடுக்கும் அந்த அவளுடைய வளர்ச்சியை தடுக்கும் ஒரு விலையாக இந்த உலகம் கொடுத்து கொண்டிருக்கு. அதையும் தாண்டி தான் இன்னைக்கு இந்த சமூகத்தில் வந்து இன்னைக்கு இந்த சாதனையாளர்கள் வந்து மிகப்பெரிய விருதுகளை வந்து இன்னைக்கு பெற்றிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இன்னும் நிறைய விருதுகள் வழங்கப்பட வேண்டியிருக்கிறது. ஆதலால் என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக்கொண்டு, இந்த சாதனை பெண்களுக்கும் இன்னும் இது விருது என்பது ஒன்று நீங்கள் செய்த சாதனைக்கு மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் செய்ய போகும் சாதனைக்கான ஒரு படிக்கட்டு தான் இந்த விருது என்பது கொடுப்பது. ஆகவே இந்த விருதை பெற்ற பெண்களும் இன்னும் விருதை பெறப்போகும் பெண்களும் நீங்கள் இன்னும் பல உயரம் மேலே சென்று பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொட்டேரியன் ஆசிரியர் திருமதி ஸ்னோவினல். ஒரு ஆசிரியரின் பணி என்பது பாடப்புத்தக அறிவை மட்டும் கற்பிப்பதல்ல, ஒரு தலைமுறையின் சிந்தனையையும் நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் வடிவமைப்பது. மாணவர்களின் மனங்களை வடிவமைத்து அவர்களை அறிவிலும் ஒழுக்கத்திலும் தன்னம்பிக்கையிலும் வளர்க்கும் பணியில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வரும் ஒரு கல்வியாளர். மாணவர்கள் புத்தக அறிவில் மட்டும் முன்னேறாமல் நற்பண்புகள், மதிப்புகள் மற்றும் வாழ்க்கை நோக்கங்களுடன் வளர வேண்டும் என்று நம்பி அவர்களை வழிநடத்தும் ஒரு வழிகாட்டி. பல மாணவர்களின் திறமைகளை கண்டறிய உதவி செய்து அவர்கள் கனவுகளை கண்டடைய ஊக்குவித்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் தன்னம்பிக்கையை விதைத்த ஒரு அர்ப்பணிப்பான ஆசிரியர். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான ஆசிரியர், கல்வியாளர், ஒரு வழிகாட்டி, ஒரு முன்மாதிரி ரொட்டேரியன் ஆசிரியர் திருமதி ஸ்னோவினல் அவர்கள். அவர்களை அனைவரும் இணைந்து ஒரு பெரிய கைத்தட்டலுடன் வரவேற்போம்.
அழைத்து என்னை பெருமைப்படுத்தி எனக்கு இந்த அவார்டை தரதுக்கு விருப்பப்பட்ட முதலில் ரொட்டீனின் சார் சலீம் சார், அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதோட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். ஒரு 2 minutes நான் உங்கள்கிட்ட பேசிடுறேன். எனக்கு அவார்டு தர கூப்பிடும் போதெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு ஓடி போகிறதே இல்லை நான். ஆனால் இன்றைக்கு வந்தேன் சலீம் சார் சொன்னதுனால. எனக்கு கன்னியாகுமரி, நான் வயிற்றில் எங்கள் அம்மாவுக்கு 3 மாதம் கருவாக இருக்கும்போது என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு 20 வயசு தான். ஆனால் எங்கள் அம்மா எங்களை 2 ரூபாய்க்கு கூலி வேலை பார்த்து படிக்க வச்சாங்க, என்னை அக்காவையும். நாங்களும் சேர்ந்தே கூலி வேலை சேர்த்து படித்து ஒரு ஸ்டேஜில் வரும்போது 19 வயசில் டிடிசி முடித்து வேலையும் எங்கள் சிஸ்டர்ஸ் எனக்கு தந்திருந்தாங்க. நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் என்கிட்ட 7ஆம் வகுப்பில் வந்தான். அந்த மாணவனுடைய பெயர் விக்னேஷ். அவனுக்கு 6 வயசில் பிளட் கேன்சர் அவன் இனி பிழைக்க மாட்டான், இறந்துருவான்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் உள்ள ஆர்சிசி சென்டர்லேருந்து மாடியிலேருந்து சாடி மறித்து போனாங்க. ஆனால் அவன் பிழைச்சிட்டான். அவனுக்கு காது கேட்காம ஆயிடுச்சு. அந்த காது கேட்கும் திறனை நான் ரோட்ரி கிளப்பில் தான் போய் கேட்கும்போது அந்த ரோட்ரி கிளப்லேருந்து அவனுக்காக 50,000 ரூபா செக்கு கொடுத்தாங்க 2014. அப்படி நான் அவனுக்காக 2,55,000 ரூபா கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. அது பிறகு முடியலை. அப்போ எனக்கு பொன் ராதாகிருஷ்ணன் சார் சப்போர்ட்டில் அந்த பையனுக்கு சென்னையில் மெர்பில் மிஷின் மட்டும் 5,35,400 ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஆப்ரேஷன் 4 லட்சம் கேட்டாங்க கேகேஆரில், பைசா இல்லை. ஆனால் மெர்பில் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாணவனுக்கு நான் செய்த பிறகு எனக்கு நிறைய பேர் உதவி செய்ய சொல்லி கேட்டாங்க. ஆல்ரெடி நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் பசிச்சுட்டு இருந்தாலும் எங்கள் ஊர் ராஜா ஊர், அங்கே நிறைய நோயாளிகள் இருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு 5:30க்கு பிறகு தான் சோறு பொங்குறது. அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் எடுத்து பசியோடு இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு சாப்பாடு தர்றது பழக்கம். இந்த பழக்கத்தோடே வாழ்ந்ததுனால இந்த மாணவர்களுக்கும் நானும் இதே போல் செய்துட்ருக்கும்போது என்னுடைய மாணவனுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண பிறகு ஸ்பைனல் கார்டு அடிபட்டு படுக்க நோயாளியாகி அடிப்பட்ட இடத்துக்கு கீழே உணர்வு இல்லாமல் புண்ணு புழு வச்சிரும். நார்மலாக இருக்கிறவங்க அடிபட்டு இந்த ஸ்பைனல் கார்டு நரம்பில் அடிபட்டுதுன்னா அல்லது அழுத்தப்பட்டுன்னா அதுக்கு கீழே உணர்வு இருக்காது. புண்ணு வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, வலி இருக்காது. அவங்க அதுக்கு கீழ் உள்ள பகுதியை நம்ம துண்டு அவங்க கண் முன்ன வெட்டுனாலும் அவங்களே வலிக்காது. ஆனால் அந்த புண்ணு வந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் 1 வாரம் கூட அவங்களால வாழ முடியும், இறந்துருவாங்க சிலர்லாம் செப்டிக்காகி. அப்படிப்பட்ட மக்கள் உதவி கேட்டாங்க. நான் சிஎம்சியில் 1 வருஷத்துக்கு 4 பெட் எனக்கு ஃப்ரீயாக தந்தாங்க. அப்படி இந்த மக்களை கொண்டு போய் பணி செய்துட்ருக்குன்னு அந்த பணியினுடைய வளர்ச்சி அதிகப்பட்டுட்டு இப்போ நிறைய பேர் உதவி கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால் ஒரு அமைப்பு மாதிரியாக ஹெல்ப் ஃபார் த நீடி ஃப்ரெண்டுங்கிற மோட்டோவில் அவர் லேடி ஆஃப் ஹெல்த் ட்ரஸ்ட்னு ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய லீவ் நான் எடுத்திருக்கிறேன். அது எல்லாமே இன்றைக்கு நான் ஈவினிங் கிளம்பி நாளைக்கு டாக்டர்ஸை பார்த்து நாளைக்கு ஈவினிங் கிளம்பிங்க அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவேன். நான் இப்போவும் சர்வீஸில் இருக்கிறேன். மே மாதம் ரிட்டையர்டு. எனக்கு இப்போது ஒரு அவார்டுங்கிறத விட இந்த மக்களுக்கு மந்த்லி 10 ரூபா கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணால் எவ்வளவோ சாகும் தருவாயில் இருக்கவங்கள பார்க்க ஆள் இல்லை. எந்த ஹோமில் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நடக்கிறவங்களா டாய்லெட்டுக்கு போகிறவங்களா பார்த்து எங்களுக்கு அனுப்புங்க, ஆனால் அந்த தெருவோரமாக துடிக்கிறவங்கள வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இப்போ 10 பேர்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் யாரையுமே பொறுப்பெடுக்க முடியாத சிச்சுவேஷன். ஏன்னா இடமும் கிடையாது, அவங்கள பராமரிக்க பணமும் கிடையாது. ஏன்னா மந்த்லி தோறும் எனக்கு ஒரு 25,000 ரூபா எப்படியாவது மருத்துவ செலவுக்கு போயிடும். ஒவ்வொருத்தையாக கேட்டு வாங்கி நான் அந்த அவார்டுங்கிறத விட அந்த மக்கள் பணிக்கு நீங்கள்லாம் விரும்புனா மந்த்லி 10 rupees கொடுத்தா போதும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு. அப்படி 1000 பேர் கொடுத்தா 10,000 ரூபா வரும். அந்த மருத்துவ செலவு
நாங்கள் மேக்சிமம் நாங்கள் எப்படி மருத்துவ செலவு செய்கிறோன்னா டாக்டர்ஸை நேரே பார்த்து அவங்க மெடிசின் மட்டும்தான் நாங்கள் வாங்குற மாதிரி, மற்ற எல்லாமே அவங்க பார்க்குற மாதிரி. இந்த சாகும் தருவாயில் இருக்கவங்கள பார்க்க எனக்கு ஒரு ஆசை உண்டு. நான் இதுவரைக்கும் எந்த மீட்டிங்லேயும் சொல்லலை. அங்கே நிறைய பேர் வந்து உண்மையிலேயே ஒரு புல்லரிக்கும் விதமாக பேசுகிறத பார்க்கும்போது சரி நம்மளும் கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது தான் நடக்கிறது. ரெண்டாவது, எது கடவுளுடைய விருப்பமோ அது நடக்கும். இந்த மக்கள், இந்த சாகும் தருவாயில் இருக்கிற மக்களுக்கு நீங்களும் உதவி செய்ய விரும்பினால் மந்த்லி 10 rupees போதும். உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எல்லாருக்கும் பசி இருக்கும். இந்த 10 rupees வச்சு தான் நான் வாங்கி குறைச்சி கேட்டு தான் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கிறேன். இது என்னுடைய விண்ணப்பம். கஷ்டப்படுத்துறேன்னு நினச்சிடாதீங்க. பேச வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொட்டேரியன் திருமதி டி மலர்விழி அவர்கள், நாமினேட்டட் பை டிஜிஎன் ரொட்டேரியன் டாக்டர் எபினேஷ் பெனாம் அவர்கள். கல்வி, விளையாட்டு, தொழில், சமூக சேவை இந்த 4 துறைகளிலும் சிறந்து விளங்கி ஒரே நேரத்தில் பல பொறுப்புகளை திறம்பட மேற்கொண்டு பலருக்கு முன்மாதிரியாக நிற்கும் ஒரு பெண். கணிதத்தில் கல்வி கற்று திருச்செந்தூரில் உள்ள கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரியில் பிஎஸ்சி, தூத்துக்குடி விஓசி கல்லூரியில் எம்எஸ்சி, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் முடித்து வல்லநாடு இன்ஃபன்ட் ஜீசஸ் என்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றிய ஒரு கல்வியாளர். அதோடு கல்வியே அல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் தன் தடத்தை பதித்தவர். தேசிய மட்டத்தில் நடைபெற்ற யூத் நேஷனல் பாஸ்கெட்பால் சாம்பியன்ஷிப் சண்டிகர் போட்டியில் பங்கேற்றவர். மாநில அளவிலான அத்லெட்டிக்ஸ் போட்டியில் பிரான்ஸ் மெடல் பெற்றவர். மேலும் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியை 5 ஆண்டுகள் தொடர்ந்து பிரதிநிதிப்படுத்திய ஒரு தேசிய மாவட்ட வீராங்கனை. விளையாட்டுக்கான தனது ஆர்வத்தை சமூக சேவையோடு இணைத்து தூத்துக்குடி மாவட்ட பாஸ்கெட்பால் அசோசியேஷனின் விமன் விங் கோஆர்டினேட்டராகவும் தூத்துக்குடி மாவட்ட செரிப்ரல் பால்சி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனின் வைஸ் பிரசிடென்ட்டாகவும் இருந்து வித்தியாசமான திறன்கள் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு குரல் கொடுத்து வரும் ஒரு சமூக முன்னோடி. ரோட்டரி இயக்கத்திலும் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடியின் ட்ரையல் பிளேசர்ஸின் சார்ட்டர் செக்ரட்டரியாக இருந்து 2021-22 ஆண்டிற்கான பெஸ்ட் செக்ரட்டரி அவார்ட், 2023 ஆண்டிற்கான பெஸ்ட் பிரசிடென்ட் அவார்ட், 2024 ஆண்டிற்கான ஜோனல் ஐடி ஆஃபீஸராகவும் இவர் பணிபுரிந்தார். ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட்டின் பட்டதாரி இவர். அதோடு FIO டான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டராக தொழில்துறையிலும் தனது திறமையை நிரூபித்து வரும் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர். குடும்பத்திலும் விளையாட்டு பாரம்பரியத்தை தொடர்ந்து திரு S. பிரேம் ஆதித்தன் அவர்களின் துணைவியாராகவும் தேசிய அளவிலான பாஸ்கெட் பால் போட்டிகளில் கோல்டு மெடல் பெற்று 2 குழந்தைகளின் தாயாகவும் திகழ்கிறார். கல்வி, விளையாட்டு, தொழில், சமூக சேவை இந்த 4 துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான தலைமைத்துவத்தின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி வரும் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், விமன் ஸ்போர்ட்ஸ், RID 3212 மற்றும் FIO டான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் ரொட்டேரியன் திருமதி டி மலர்விழி அவர்களை அனைவரும் இணைந்து அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டுக்கு என்னை நாமினேட் பண்ண டிஜிஇ ரொட்டேரியன் எபினேஷ் பென்சம் சாருக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த அவார்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு சார் முன்னாடியும் அண்ட் ரொட்டேரியன் மயிலனாச்சி அவங்களுடைய முன்னிலையிலையும் வாங்கினதில் இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் மீ. அண்ட் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அவார்டு, அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு விமன் அச்சீவராக வாங்குகிற முதல் அவார்ட். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக இட்ஸ் சம்திங் எனக்கு இது ஒரு என்கரேஜ் பண்ணுறதா இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு. அண்டு கூட இருந்த விமன் அச்சீவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த அதர் விமன் அச்சீவர்ஸ் ஆல்சோ.
அண்ட் ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டு மேனரில் கிராண்ட் மேனரில் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க பரிபூர்ணி 2026. அதுக்காக நான் பரிபூர்ணி சேர்மன் சஹானா மேம் அண்ட் பரிபூர்ணி செக்ரட்டரி காருண்யா மேம் அண்ட் ஆல்சோ ஏஜி குமாரசாமி ராஜா சார் அண்ட் பிரசிடென்ட் விக்ரம் சார் அண்ட் செக்ரட்டரி அபினவ் சார் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இளவரசி மேம் கெஸ்ட் ஆஃப் ஆனர், உங்களோட ஸ்பீச் வந்து சான்ஸே இல்லை மேம், பயங்கர ரொம்ப இன்ஸ்பைரிங் மேம். ஆனால் ரொம்ப ஹம்பிளாக நீங்கள் பேசுனது வந்து அதுதான் ரொம்ப கவர்ந்தது மேம். எவ்வளவோ விஷயங்களை சாதிச்சுட்டு ரொம்ப ஈஸியாக மோடிஜிக்கு ஸ்வீட் இது கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க, ரொம்ப சிம்பிள். அது மாதிரி 1000வது அவார்டுங்கும் போது நாங்கள்லாம் இப்போ முதல் படியில் நிற்கிறோம். பட் வெரி இன்ஸ்பைரிங் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் எனக்கு எங்கள் ஃபேமிலியிலேருந்து, நான் தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். ஸோ ஃபேமிலியிலேருந்து வர முடியலனாலும் எனக்கு உடன்பிறவா சகோதரி போல் எங்களுடைய இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் தனராதாக்கா இன்னைக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் எனக்கு ரோட்டரியில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இயர். அதனால தான் தினேஷ் பாபு சார் இருக்கும்போது எனக்கு இந்த அவார்ட் கிடச்சது ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு என்னோடய லீடர்ஷிப்பை நம்பி எனக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஃபார் விமன் ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்தாங்க. இந்த இயர் ஃபுல்லாக ரொம்ப நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப ரிமார்க்கபுளாக இருந்தது. ஐ திங்க் விமனாக ஒரு 3 Ds ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் டிசிப்ளின் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெடிகேஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டிட்டர்மினேஷன். இந்த 3 Ds இருந்தால் போதும், கண்டிப்பாக நம்ம எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அதோட இன்னொரு டீக்கு வந்து தினேஷ் பாபு சார் இந்த டீயில் வந்து கனெக்ட் ஆகுது. அண்ட் என்னோட மேலே வச்ச நம்பிக்கைக்கு ஐ தாட் ஐ ஹவ் டன் சம்திங் சார் இன் திஸ் இயர். அண்ட் இதை ப்ராப்பராக ரெகனைஸ் பண்ணி ஐ தேங்க் ஆல்சோ த ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி ஃபார் ஹானரிங் மீ அண்ட் கிவிங் மீ wonderful opportunity. Thank you so much. Dr. Swarna Kirtika, nominated by our Rotary leader. உடல் நலம் பற்றி நாம் அதிகம் பேசுகிறோம், ஆனால் மனநலம் அதே அளவுக்கு முக்கியமானது என்பதை உணர்த்தி மனதை புரிந்து கொள்ளவும் குணப்படுத்தவும் மக்களை வழிநடத்தி வரும் ஒரு அர்ப்பணிப்பான நிபுணர். மனநலம் என்பது வெறும் மருத்துவம் மட்டுமல்ல, ஒரு மனிதனின் வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கும் அடிப்படை சக்தி என்பதை சமூகத்தில் தொடர்ந்து எடுத்துரைத்து வரும் ஒரு விழிப்புணர்வு குரல். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக மனநல ஆலோசனை மற்றும் கிளினிக்கல் மன சேவையில் ஈடுபட்டு ரிஹாபிலேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பெற்ற ஒரு அனுபவம் மிக்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். வேலை சூழல் அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது, மனதின் செயல்திறனை மேம்படுத்துவது, மனதை பராமரிப்பதன் மூலம் வாழ்வை சமநிலைப்படுத்துவது போன்ற விஷயங்களில் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் ஒருவர். அவரது அணுகுமுறை தனித்துவமானது. நியூரோ சயின்ஸ் அறிவையும் சைக்காலஜிக்கல் கேரையும் இணைத்து மனதையும் மூளையையும் ஒருங்கிணைத்து குணமடையும் வழியையும் மக்களுக்கு விளக்கி வருகிறார். அவரது சமூக சேவையும் அதே அளவு சிறப்பானது. அவர் நிறுவிய தளிர் மென்டல் ஹெல்த் அண்ட் கவுன்சிலிங் சென்டரில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இலவச மனநல ஆலோசனையை வழங்கி அவர்கள் மீண்டும் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடங்க உதவி செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் தனிமையில் வாழும் முதியவர்களின் வீடுகளுக்கு நேராக சென்று அவர்களுக்கு இலவசமான உணர்ச்சி ஆதரவு, ஆறுதல் மற்றும் உரையாடல் வழங்கி அவர்களின் நம்பிக்கையை விதைத்து வருகிறார். சமூக ஊடகங்களிலும் மனநல விழிப்புணர்வு உள்ளடக்கங்களை தொடர்ந்து பகிர்ந்து மௌனம் பல நேரங்களில் வேதனையை அதிகரிக்கிறது என்ற நம்பிக்கையுடன் மக்கள் பேச தொடங்க வேண்டும், புரிந்து கொள்ளப்பட வேண்டும், குணமடைய வேண்டும் என்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வருகிறார். விடுமுறைகளில் கூட நியூரோ சயின்ஸ் ஆராய்ச்சி கட்டுரைகளை படிப்பதிலும் மனநல மேற்கோள்களை சேகரிப்பதிலும் ஆர்வம் கொண்டவர். மனதை புரிந்து கொள்ளவும் மனநலத்தின் முக்கியத்தை சமூகத்துக்கு எடுத்து சொல்லவும் நம்பிக்கையும் மாற்றமும் உருவாக்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வரும் தளிர் பிசியோதெரபி சென்டர் நிறுவனர் மற்றும் அனுபவமிக்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஸ்வர்ண கீர்த்திகா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். Hi, this is Dr. Swarna Kirtika, a clinical psychologist and a brain health advocate from Talir Psychotherapy and Counseling Center, Rajapalayam. I have 9+ years of experience in psychotherapy and counseling. So my mission is not only mental health, but also to concentrate more on brain health and work on the overall well-being of a clinic.
லைக் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது யாருமே நம்ம பண்ணுறதில்ல. பிரெயின் ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு என்ன தேவை, அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் என்ன, இல்லை அதை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. மேம், இந்த பேஷண்ட்க்கு ஹோம் விசிட் போயிருந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸ் எடுத்ததுனால நியூரலாஜிக்கலாக இஷ்யூஸ் வந்திருக்கு. நியூரலாஜிக்கலாக நம்ம ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து பிரெயின் ஹெல்தி டயட், அதுக்கப்புறம் நியூரோபிக் ஆக்டிவிட்டீஸ், இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் மூலமாக நம்ம உங்களுக்கு சரி பண்ணி கொண்டு வரலாம். அடுத்தும் ரெக்கரண்ட்டாக நம்ம ஹோம் விசிட்ஸ் போகிறது மூலமாகவும் வீட்டில் உள்ளவங்கள இதுக்கு எப்படி எஜுகேட் பண்ணி நம்ம இதை எப்படி சரி பண்ணலான்றதுக்காக எஜுகேட் பண்ணி அதுக்கான சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சஸில் கொண்டு போனோம்னா நம்மளால இதை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த கேஸை கண்டிப்பாக ஈஸியாக குணப்படுத்திக்கணும். Hi everyone. ஸோ ஏவி பார்த்தீங்க, ஐம் அ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொன்ன உடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பயம் வரும். இவங்க பக்கத்தில் போய் பேசினா நம்மளை எதுவும் தப்பாக நினச்சிடுவாங்களோ, நமக்கு ஏதோ பிரச்சனை நினச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும். பட் மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே பேசினாலே தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு நினைப்பாங்க. நம்ம அந்த கிளினிக் சைடு போயிட்டோம்னாலே நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கனால அவங்க போயிட்டு வராங்கன்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறது தான் என்னோட ரொம்ப பெரிய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. ஸோ மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த் அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத வலியுறுத்துறது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ வாஸ் இன் சென்னை ஆக்சுவலி. அங்கே வந்து நல்லா சொல்லணுன்னா ஐ வாஸ் ஏர்னிங் மோர் தென் திஸ் 10 times மோர் தென் திஸ் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு ராஜபாளையம் வந்தோன்னே நம்ம எப்படி இங்கே இருக்க போகிறோம், இந்த ஊரில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் நான். ஆனால் தேவை இங்கே தான் இருக்குது. எங்கே மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச இடத்துல இருக்கிறத விட நம்ம வந்து எங்கே வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணுமோ அந்த இடத்துல இருக்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் திஸ் இஸ் ரியலி அ ரெகக்னைசேஷன் ஃபார் தட். ஐ எம் ஸோ கிளாட் அண்ட் ஐ எம் ஸோ ஹானர்ட் ஃபார் த அவார்ட் பை ரோட்டரி கிளப்ஸ் ஆஃப் ராஜபாளையம், கிங் சிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ இங்கே எல்லாரும் பேசினாங்க, விமன் எல்லாருமே இங்கே வந்தவங்க பேசினது, இங்கே உட்காந்துருக்கவங்கலேருந்து எல்லாருக்குமே we will all have a dream. அண்ட் எல்லாருக்குமே ஒரு டவுட்டும் இருந்தது, இதை எப்படி நம்ம பர்சியூ பண்ண போகிறோம், இதை நம்மளால் அழகாக கொண்டு போயிட முடியுமா, நம்ம பிஸ்னஸில் பிரச்சனை வந்தால் ஹேண்டில் பண்ண முடியுமா, நம்மளை பிரச்சனை வந்துருச்சுன்னா இதை எல்லோரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க. அந்த 4 பேரை பற்றி நம்ம எப்போவுமே கவலைப்பட்டுட்டு தான் இருப்போம். மோர் தென் மென்னை விட விமன் வந்து அந்த 4 பேரை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் இருப்போம். ஏன்னா வேறு வழி இல்லை, கரெக்டாக இல்லையா, இதெல்லாம் பிரேக் பண்ணி வர்றதுன்னு. ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது, வந்து எல்லாரும் சொல்லாத ஒரு விஷயம். திமிர் பிடிச்சவன் பேர் வாங்குறதுக்கு கவலையே படாதீங்க, சரியா. எப்பவுமே திமிரு பிடிச்சவன் பேர் வாங்குற பொண்ணு அவளுக்கு தேவையானதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பா. அப்புறமா சொல்லுவாங்க, அப்போவே எனக்கு தெரியும் இவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு மேம் சொன்னாங்க வண்டி ஓட்டக்க. ஆக்சுவலாக வண்டி ஓட்டுறதுன்றது ரொம்ப முக்கியமானது. ஐ டோன்ட் நோ, இங்கே சில பேர் இன்ன வரைக்கும் கற்றுக்காம கூட இருப்பீங்க, ஒரு பயத்தில் இருப்பீங்க. 10 தடவை விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் போனால் மட்டும்தான் இந்த உலகம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிங்க. இதை மேம் இன்னொன்று சொன்னாங்க, இந்த ஊரை தாண்டி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதுக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது. நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது வெளியில் தெரிஞ்சே ஆகணும். நம்ம ஃபேஸை வெளியில் காமிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஏதாவது பேர் போயிடுமா, சோஷியல் மீடியாவில் இருந்தால் பிரச்சனை, எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும்,
திமிரு பிடிச்சவன் பேர் வாங்கணும். அதை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பயப்படவே தேவையில்ல. ஏன்னா திமிரு பிடிச்சவப்பாவா அப்படி தான் செய்வா, அவளுக்கு பிடிச்சது தான் செய்வா, முடிஞ்சே போச்சு. கரெக்டாக இல்லையா? இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேர் வாங்கினா போதும். ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நானும் அந்த பேர்லாம் வாங்கிட்டு தான் அடுத்து ஒரு இதானே. அண்ட் எல்லாருமே ஃபேமிலியை வந்து மென்ஷன் பண்ணிங்க. ஸோ ஐ டு ஹாவ் மை ஃபேமிலி பிஹைண்ட் மீ. அண்ட் எல்லாருக்குமே அம்மா அப்பான்னு சொன்னதெல்லாம் தாண்டி ஐ ஹாவ் மை இன்லாஸ் ஃபேமிலி வித் மீ. என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என்னோட நான் இப்போ வந்து வெளியில் வந்துடுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீட்டில் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியாது. துணி மடிக்காமல் இருக்கும், துவைக்காமல் இருக்கும், பாத்திரம் தைக்காமல் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஐ நோ மை ஃபேமிலி இஸ் தேர். என்னோட சிஸ்டர் இருக்காங்க, என்னோட சிஸ்டர் இன் லா இருக்காங்க. என் ஹஸ்பண்டால் வர முடியல, பட் ஆனால் ஐ ஹாவ் அ லைக் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கேன். தே ஆல் ஹெல்ப் மீ லைக் எனிதிங். 10 மணிக்கு நான் நைட்டு வீட்டுக்கு போனால் கூட 10 நாள் 10 மணிக்கு தான் நான் போனேன்னா கூட என்னை என்னன்னு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. தே நோ ஐ எம் ஒர்க்கிங், தே நோ ஐ ஹாவ் அ ட்ரீம். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ எம் டெடிகேட்டிங் திஸ் அவார்ட் டு யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நாமினேட்டட் பை ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்கள் இன்று நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கும் ஒரு சிறந்த கல்வியாளர், ஆராய்ச்சியாளர் மற்றும் சமூக பணியாளர் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். டாக்டர் பார்கவி சங்கரன் அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயோமெடிக்கல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். உயிரியல், மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் முக்கிய பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். தன்னுடைய ஆராய்ச்சி பணி காலத்தில் இரத்தத்தில் உள்ள புற்றுநோய் செல்களை கண்டறியும் புதிய தொழில்நுட்ப முறையை உருவாக்கும் பணியில் இணைந்து செயல்பட்டார். மேலும் ஆராய்ச்சிக்கான நேரத்தை 12 மணி நேரத்திலிருந்து 35 நிமிடங்களுக்கு குறைக்கும் தானுயங்கி அமைப்பையும் உருவாக்குவதில் பங்களித்துள்ளார். அதோடு மருத்துவ அறிவியலில் மருந்து வழங்கும் முறைகளை மேம்படுத்தும் நோக்கில் கண்களுக்கு பயன்படுத்தப்படும் புதுமையான ஆக்குலர் எலக்ட்ரோட்ஸ் தயாரிப்பு அமைப்பையும் முன்மாதிரியாக வடிவமைத்துள்ளார். டிஷ்யூ என்ஜினியரிங், செல் கல்ச்சர் முறைகள் மற்றும் உடலுக்குள் பொருத்தப்பட்ட பின் இயல்பாக கரையும் பயோடிகிரேடபிள் ஸ்டென்ஸ் போன்ற பல முக்கிய மருத்துவ ஆராய்ச்சி துறைகளில் இவரது ஆய்வுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் சுகாதார தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன. ஆராய்ச்சியுடன் மட்டுமல்லாமல் கல்வியிலும் இவருக்கு ஆழ்ந்த ஆர்வம் உள்ளது. ஒரு ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் இருந்து இதுவரை 3 முனைவர் பட்ட மாணவர்களை அவர்களது கல்வி பயணத்தில் வழிநடத்தியுள்ளார். சமூக சேவையிலும் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி ஆவிராவின் சார்ட்டர் பிரசிடென்டாக இருந்தபோது பல சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். மாவட்ட தலைமையிலான இறைவி மூலம் உடல், மன மற்றும் உணர்ச்சி நலன் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை 109 பள்ளி மற்றும் கல்லூரிகளில் 30,000க்கும் மேற்பட்ட இளம் பெண்களுக்கு எந்த ஊதியமும் பெறாமல் சேவை மனப்பான்மையை நடத்தியுடுகிறார். மேலும் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3212 நடத்திய முதல் 5 நாள் கார் ரேலியில் பங்கேற்று 12 வருவாய் மாவட்டங்களும் 2 மாநிலங்களும் உள்ள பல ரோட்டரி கிளப்களை சந்தித்து ரோட்டரி உறவை மேலும் வலுப்படுத்தியுள்ளார். அவரது குடும்பத்தின் ஆதரவும் இந்த பயணத்தில் முக்கிய பங்காற்றுகிறது. அவருடைய கணவர் திரு சங்கரன் அவர்கள் திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூரில் கண்ணாடி உற்பத்தி தொழிலை நடத்தி வருகிறார். அவர்களின் மகன் தற்போது நேஷனல் லா இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியில் சைபர் லா படித்து வருகிறார். அறிவியல், கல்வி, தலைமை ஏற்பு மற்றும் சமூக சேவை இவை 4ஐயும் ஒருங்கிணைத்து அழகாக முன்னெடுத்து வரும் ஒரு சிறந்த முன் உதாரணம் தான் டாக்டர் பார்கவி சங்கரன் அவர்கள். இத்துணை பெருமைக்குரிய நமது விருந்தினரை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். குட் ஈவினிங் ஆல். இப்போ நிறைய வாசிச்சாங்க என்னை பற்றி, அதில் எவ்வளோ தூரம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு தெரியலை. முக்கியமான அவார்டு இது எதுக்காகனா, ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி அண்ட் மோஸ்ட் தேங்க்ஸ் டு சேர்மன் சஹானா. ஏன்னா March 8 உமன்ஸ் டே எல்லா ஊர்லேயும் நடத்துவாங்க, எல்லாரும் அவார்டு கொடுப்பாங்க. யாராவது கண்ணை மூடிட்டு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸே இருக்காது.
பட் இப்போ நான் இங்கே இந்த ப்ரோக்ராமில் பார்த்த வரைக்கும் she have identified the real people in a world of where reality is scarce. You have really identified the real people. அது வந்து ஒரு பெரிய விஷயம். Throughout the year நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் இறைவின்னு ஒரு ப்ராஜெக்ட் முத்து சாரோட பீரியடில் இட்ஸ் அன் மென்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அது ஒரு 3 மணி நேரம் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து கிட்டத்தட்ட 120 ஸ்கூல்ஸ் வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து வித்தவுட் எனி ரெனுமனரேஷன், வித்தவுட் எனி ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஐ கண்டக்டட். இப்போ கவர்னர்ஸ் எல்லாம் அவங்களோட என்ன ஓட்டிங்காக எல்லா த்ரூ த டிஸ்ட்ரிக்ட் 120 கிளப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல சார், அதில் 83 கிளப்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பெருமைக்கு சொல்லலை, நாட் பார்ன் வித் த கோல்டன் ஸ்பூன் பட் அட்லீஸ்ட் வித் த சில்வர் ஸ்பூன். நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஃபேமிலி, ரெப்யூட்டட் ஹஸ்பண்டோட அந்த ஃபேமிலி எல்லாம் அந்த மாதிரி தான். பட் ஸ்டில் ஒரு சர்வீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹியூமிலேஷனை ஃபேஸ் பண்ணுவோங்கிறத ஐ ஹவ் ஃபேஸ்ட். நாட் ஃப்ரம் த அவுட் சைடர்ஸ், ஃப்ரம் த கிளப் பீப்புள் இட் செல்ஃப். அதுதான் வந்து சொல்கிறது கஷ்டம்தான். பட் ஸ்டில் என்னோட ரெக்வெஸ்ட் ஃப்யூச்சர் கவர்னர்ஸ் எல்லாம் உண்மையான பீப்புளை தயவு செஞ்சு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒரு நேம் சேக்குக்கு புகழ் பேசுகிறவங்க அந்த மாதிரி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாமல், ஏன்னா அதை பண்ணிங்கன்னா தான் அது வந்து ஃபர்தராக போகும். சர்வீஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு த சொசைட்டி. கவர்னர் சார் வந்து எப்போதும் ஃபெல்லோஷிப் முக்கியம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நத்திங் லைக் தட். அண்ட் ஒன் மோர் திங், ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் குமார் ராஜா. எதுக்காக அப்படின்னா அந்த 80 கிளப்ஸ் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கிளப்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஃபுட்டு வந்து எங்களை மதித்து ஒரு நல்ல ஃபுட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது குமார் ராஜா சார் தான். அது வந்து சின்ன விஷயமா தெரியலாம், பட் we are also coming from a family. நமக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு சாப்பாடு கூட நம்ம கொடுக்காம இருக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை ஹஸ்பண்ட் சார். கவர்னர் சார் வந்து எங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா விதை பூந்தளிர் அப்படின்னு தமிழ் பேராக வச்சுருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ இத்தனை கிளப்ஸ்க்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் the travel expense is a huge amount. Without anything, I should really thank him. நான் ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் கூட நான் செய்ய விட மாட்டேன் என் ஒய்ஃபை. எதுக்கு இது செய்யணும் அப்படின்னு தான் கேட்பேன். பட் he took it to the other level. அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து எப்போ சொல்லுவாங்க, இந்த சார் இப்படி ப்ரோக்ராம் வைக்கிறாங்கல்ல விதை பூந்தளிர் அதெல்லாம் வைக்கும்போது சார் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, ஃபைனலாக உங்கள் சார் அறுவடைன்னு ஒரு ப்ரோக்ராம் வைக்க சொல்லு, என்னை அதுக்கு சேர்மனாக போட சொல்லு, ஏன்னா என்னையை தான் ஜாஸ்தி அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டுடே ஐ திங்க் யூ வில் ரியலி ஃபீல் ஹாப்பி. இந்த 4 வருஷம் அந்த ப்ரோக்ராம்ஸில் 4 வருஷமாக நடந்த கவர்னர்ஸில் யாருமே கவனிக்காதது, ரொட்டேரியன்ஸ் கூட கவனிக்காதது. தேங்க்யூ தினேஷ் சார். மை ஹார்ட்டி தேங்க்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையிங் த ரியல் சர்வீஸ். தேங்க்யூ சஹானா மேம். ஃப்யூச்சரில் ஐ திங்க் our district is in safe hands. I think you will almost guide Vimanand sir to a real society. Thank you so much. On behalf of the board members of Rajpalayam King City and the members of King City, we like to take this as a privilege to honor the Paripurni Secretary and Paripurni Chairman, Mrs. Sahana Bhimanand and Mrs. Karanya, for wonderfully arranging this event. It has been a grand success year on year. We thank you all from the members of Rotary Club Rajpalayam King City for taking this wonderful initiative. Heartfelt thanks to you, Sahana, and heartfelt thanks to you, Karanya. I request the guest of honor to do the honors.
present here. The final award for this evening is the Lifetime Achievement Award. I take the honor to introduce most extraordinary personality of today's evening, Mrs. Sudha Raja. Has 24 years of distinguished service District and has Rotary been Club appointed as a judge in the state of New Jersey, the Division of Law. Division of Law அப்படின்னா நியூ ஜெர்சி ஸ்டேட்டில் ஒரு பிரைமரி லீகல் கவுன்சில் மாதிரி. அந்த கவுன்சிலில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஏஜென்சிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே லீகல் அட்வைஸ் கொடுக்குற இடம் தான் டிவிஷன் ஆஃப் லா. அந்த டிவிஷன் ஆஃப் லாவில் தான் மேம் இப்போ ஜட்ஜ் ஆகிருக்காங்க. மேம் ஜட்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி மேம் வந்துட்டு ஒரு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே சீஃபாக இருந்திருக்காங்க. சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் த நியூ ஜெர்சி ஸ்டேட் டிவிஷன் ஆஃப் லாவில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற பிக்கெஸ்ட் ஒரு லீகல் ஆர்கனைசேஷனில் சூப்பர்வைஸ் பண்ணி அங்கே நியர்லி 930 எம்ப்ளாயீஸ் அண்ட் மோர் தென் 550 அட்டார்னிஸ் மேனேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவங்கள கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேம் ஹேஸ் நியர்லி 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஷி ஹஸ் பீன் த டெபுட்டி ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரல் ஃபார் நியர்லி 20 years. ஸோ மேம் அவ்வளோ நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய காம்ப்ளெக்ஸான இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க, நிறைய கோர்ட்லலாம் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் படித்து ஒரு ஜட்ஜானாலே கொண்டாடுவோம், ஆனால் நம்ம மண்ணில் பிறந்து யூஎஸில் போய் ஜட்ஜ் ஆனது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு நம்ம ராஜபாளையம் சிட்டியே பெருமைப்படுது. மேலும் மேடம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. தட் இஸ் டெபுட்டி ஜென்ரல் எக்ஸலன்ஸ் அவார்ட், நிறைய டிஸ்டிங்ஷன் ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருக்காங்க. மேம் இப்போவும் ஷீ ஹஸ் பீன் அன் ஆக்டிவ் மெம்பர் இன் த ஏஷியன் பசிபிக் அமெரிக்கன் லாயர்ஸ் அசோசியேஷன். She has been the treasurer there, she has been the board of directors there, and she has secured the doctor, that is Juris Doctorship in the Temple University of Philadelphia. So இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு பெண், அவ்வளோ பெருமை நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் வாங்கி கொடுத்த பெருமை மிக்க இந்த பெண்ணை நம்ம எல்லாருமே பாராட்டி she is in US now, she can't come here. அவங்கள பற்றின ஒரு ஏவியும் இருக்குது. ஒரு சக்ஸஸ், ஒரு விமனோட சக்ஸஸ் should be an inspiration to another. So really ma'am, you have been an inspiration and you have inspired us through your career. So thank you for giving me this opportunity to introduce such a great personality. Rotary Club of Rajapalayam King City is going to give this Lifetime Achievement Award to such a wonderful woman. Let us give a very big applause for this woman who has made us proud. On behalf of her, let me invite Mrs. Sumitra to collect the award on behalf of Mrs. Sudha ma'am. 3212 District Rotary Club இருக்கும், பரிபூர்ணி டீம் இருக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய விமன் அச்சீவர்ஸ் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை எல்லா விமனும் ஏதோ ஒரு வகையில் அச்சீவர்ஸ் தான். ஏன்னா வெதர் இட் இஸ் எ ப்ரொஃபஷனல் ஒரு வீட்டு குடும்பத்தை நல்ல வழியில் நடத்துகிறதும் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். என்னோட பயணம்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி அமெரிக்கா போகும்போது ஐ வாஸ் நாட் அ காலேஜ் கிராஜுவேட். படிப்பதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததாலும் என்னோட ஹஸ்பண்டோட என்கரேஜ்மெண்ட்டாலையும் குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி காலேஜ் டிகிரி முடிச்சிட்டேன், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்கௌண்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் உடனே வேலைக்கு போக முடியல அந்த டைத்தில், பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து அப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தாரு. நான் வேலைக்கு போகிறத விட அவரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிஸ்னஸ் ஒரு லெவல் ஆனதுக்கப்புறம் என்னமோ மேலே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஏதாவது ஒரு ஃபீல்டில் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது என்னோட கூட பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தவங்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க லா காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களோட என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு கேட்டும்போது அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் நான் என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் அப்போ டிசைட் பண்ணேன். அப்புறம் வீட்டில் வந்து ஃபேமிலியோட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் லா ஸ்கூல் படிக்க ஆரம்பித்தேன். நான் லா ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது என்னோட பெரிய பையன் 9th ஸ்டாண்டர்ட் ஆரம்பித்தான். ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட், பட் தேங்க்யூ ஃபார் என்னோட பேரண்ட்ஸ் தான் வந்து என் கூட இருந்து they were very helpful in getting my degree in law degree.
4 வருஷம் ஆச்சு. ஈவினிங் காலேஜ் தான் போக முடிஞ்சது பசங்க இருந்ததுனால. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது ப்ரைவேட் கன்சர்னில் போகாமல் ஸ்டேட் ஆஃப் நியூ ஜெர்சியில் அங்கே தான் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய முதல் கேஸ் அனுபவம் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கு. கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணும்போது அப்போ தான் வடிவேலு சொன்ன ஜோக்கு பேஸ்மெண்ட் வீக்கு எனக்கு அப்போ தான் என்னன்னு புரிஞ்சுது. ஏன்னா நான் ஆர்கியூ பண்ணும்போது என் கால் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை ஒரு டேபிள் இருந்தது, இல்லைன்னா ஜட்ஜும் பார்க்கல, மற்றவங்க யாரும் கால் நடக்கவும் தெரியல. வீட்டில் வந்து சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார், வீட்டில் மாத்திரம் வாய்க்கிலேயே பேசுகிறேன், அங்கே போய் பேச முடியும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு. பட் எனிவே ஓவர் த இயர்ஸ் ஐ டிட் ஓவர் கம் தேட். அதுக்கப்புறம் I've done number of cases in trial court, appellate court and Supreme Court. I also won awards for my handling of the cases and my trial techniques for the state of New Jersey. As a lawyer, என்னோட கோல் வந்து ஜட்ஜ் ஆகணும்னு இருந்தது. இங்கே வந்து ஜட்ஜ் ஆகிறது வந்து இஸ் அ லாங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து நியூ ஜெர்சி ஸ்டேட் கவர்னர் வந்து நாமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நியூ ஜெர்சி செனட்டர்ஸ் ஒரு கமிட்டி இருக்குது. செனட்டர்ஸ்னால் நம்ம ஒரு எம்எல்ஏஸ் மாதிரி. அந்த செனட்டர்ஸ் வந்து இது இஸ் அ ஜுடிஷியல் கமிட்டி. அதில் இன்டர்வியூ பண்ணி அதில் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த செனட்டர்ஸ் வந்து vote பண்ணணும். அந்த மெஜாரிட்டி vote வந்ததுக்கு அப்புறம் தான் கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். Thank God, with the blessings of my parents, my husband, my family and well-wishers, December 2025 I was appointed as a state of New Jersey judge. Besides professional career, I'm involved in social services. எனக்கு பிடிச்ச one of the initiative is women empowerment. I'm also involved in a program where we take legal profession to high school kids, namely. This is for the underprivileged high school kids. This is a way of me giving back to the community. ஒரு ஃபைனலாக ஒரு ஃப்ரெண்ட்லி பீஸ் ஆஃப் அட்வைஸ் விமெனுக்கு சொல்லணுன்னா, eat healthy, exercise, meditate and work towards your goals. I strongly believe that every woman have an inner strength. ஸோ நீங்கள் எது நினைச்சாலும் அதை சாதிக்க முடியும். நான் இந்தியாவுக்கு எவ்ரி 6 months வருவேன். ஸோ ஐம் ஹோப்பிங் நான் ஒரு டைம் வரும்போது ஐ கெட் அ சான்ஸ் டு மீட் யூ. தேங்க் யூ ஆல்.